ஒரு வயதான முதியவர்கிட்ட 2 பேர் வந்தாங்க. அதுல ஒருத்தன் சொன்னான், "நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன். அதை நான் எப்படி அத சரிப்படுத்த போறேன்னே தெர்ல. என்னோட மனசாட்சி என்ன ரொம்ப வாதிக்குதுன்னு" சொன்னான். சின்ன தப்பு பண்ணவன் சொன்னானா, "நான் இவன் அளவுக்கு நான் பண்ணல. கொஞ்சம் கொஞ்சம் பண்ணியிருக்கேன். ஆ சின்ன சின்ன பொய்கள், சின்ன சின்ன தேவையில்லாத வார்த்தைகள் பேசியிருக்கேன். சிலர அடிச்சிருக்கேன் அவ்வளோதான்" அப்படின்னோனே, ஒரு வயதான தாத்தா சொன்னாரா, "போய் 2 பேரும் நீ எவ்வளோ பெரிய கல்ல தூக்கிட்டு வரமோ, அவ்வளோ பெரிய கல்ல தூக்கிட்டு வா." சின்ன தப்பு பண்ணவன பார்த்து சொன்னாராம், "சின்ன சின்ன கற்கள உன்னால எவ்வளோ எடுத்துட்டு வர முடியுமோ எடுத்துட்டு வான்னு" சொன்னாங்க. 2 பேரும் போய் எடுத்துட்டு வந்துட்டாங்க. பெரிய கல்ல எடுத்துட்டு வந்தவன, "நீ போய் பெரிய கல்ல வச்சுட்டு வான்னு" சொன்னாரு. அவன் வச்சுட்டு வந்துட்டான். சின்ன கல்ல எடுத்தவன்கிட்ட சொன்னாரு, "நீயும் போய் அதே மாரி வச்சுட்டு வான்னு" சொன்னோனே, இவன் சொன்னான், "நான் எந்தெந்த இடத்துல எடுத்தேன்னு தெர்ல. அந்த இடங்கள மறந்துட்டேன்னு" சொல்லி சொன்னாராம். அப்பதான் அந்த பெரியவர் சொன்னாராம், தப்பு பண்ணிட்டோங்கிற உணர்வும், அத சரிப்படுத்திக்கணுங்கிற எண்ணமும் இருந்ததுன்னா, எவ்வளோ பெரிய தப்ப கூட உன்னால சரிப்படுத்திக்க முடியும். ஆனா, நான் தப்பே பண்ணல. இது சின்னது தான அப்படிங்கிற உணர்வும், அது சரிப்படுத்தக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இல்லன்னா, அந்த அந்த தப்ப சரிப்படுத்தவே முடியாது. அப்படின்னு சொல்லி என் தாத்தா சொன்னாராம். வேதத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. "செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாறி கெட்டுப்போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவனே சொற்ப மதியீனமும் அப்படியே செய்யும்." நம்ம சின்ன விஷயம் தானேன்னு சொல்லி நம்ம செய்ற சில காரியங்கள்னால பெரிய விஷயங்கள் கூட பாதிக்கப்படக்கூடும். அதனால பெருசு, சின்னதுன்னு யோசிக்காம நம்ம தப்ப உணர்ந்து கொண்டு அத சரி செஞ்சுக்கணுங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா, நம்ம தான் ரொம்ப பாக்கியசாலிகள். காட் பிளெஸ் யூ.